ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ். சும்மா ஜாலியா 2 பேர் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இத ஆரம்பிச்சோம். அண்ட் எக்ஸலென்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் கணிதன் மெயின்லி ஃபார் கமிங் இன்டு த பாட்காஸ்ட். இப்ப இத பாட்காஸ்ட்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா ஒரு மாதிரி அப்படி அந்த ஒரு வைபுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன நடக்குது, உண்மையாவே ஏஐ யூஸ் பண்றதுனால பிரெயின் ராட் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுதான் நம்ம பேச போறோம். ஸோ எப்படி யூஸ் பண்றோம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ண போறோம் எல்லாத்தையும். ஓகே, ஆமா எல்லாமே கண்டிப்பா. ஸோ கணிதன், ஃபர்ஸ்ட் நீங்க ஏஐ எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அண்ட் வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட்ஸ் ஆன் ஏஐ? ரொம்ப ரிலக்டன்ட் யூசர், உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ என்கவுண்டர் பண்ணது 2 இயர்ஸ் பேக். எப்போ கர்சர் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சாட் ஜிபிடி வந்த டைம்ல அவங்க ஏபிஐ கீழே கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு வெறுத்துட்டேன். இனிமேல் இந்த சைடு வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனா அதுலயுமே வந்துட்டு நல்ல எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணவங்கள நான் பார்த்தேன் க்ளோஸ் பைல. அப்போ என்னோட ஃபவுண்டர் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஃபவுண்டர் வந்துட்டு ரீஃபேக்டர் பண்றதுக்குலாம் வந்துட்டு சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த அந்த மாடல் வச்சு ஜிபிடி 2 நினைக்கிறேன் சம்வேர் அந்த டைம். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கோட ஒரு ஐடியேட் பண்ணாருன்னா ரீஃபேக்டர் பண்றதுக்கு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணிட்டு பண்ணாரு. ஒரு அஸ்டானிஷிங்கா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஸ்டில் ஐ டிட் நாட் கெட் யூஸ்ட் டு இட். இப்ப விட்டேன். எனக்கும் உங்களுக்கும் சண்டை நிறைய வந்திருக்கு. சரி, என்னது யூஸ் பண்ணணும், நான் யூஸ் பண்ண வேணாம்னுவேன், நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க. சரி, இப்படியே வந்துட்டு நிறைய போயிடுச்சு. ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு ஏப்ரல் மே டைம்ல வந்துட்டு சீரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ வந்துட்டு கிளாட் கோடு வந்துச்சு, எம்சிபி சர்வர்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சோ, அப்போ வந்துட்டு எனக்கு அப் ஒரு டிப்ளாய்மென்ட் ஃப்ளோ எழுதிட்டு இருந்தோம். மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டெலிவரி ஒரு ஒரு ஃப்ளோ எழுதிட்டு இருந்தோம். மல்டிபிள் ஆர்கிடெக்சர் அண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சேம் டைம் பில்ட் பண்ற மாதிரி. ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போத்துல இப்போ வந்துட்டு இப்போ கிளாட் கோட் வந்துட்டு என்னோட ஒர்க் ஃப்ளோல இன்டெகிரல் பார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நான் மேஜரா கிளாட் கோட் யூஸ் பண்றேன். ஸோ ஏன்னா நான் ஒர்க் பண்றது டெர்மினல்ல நியோவிம்ல தான். ஸோ அதனால கிளாட் கோட் எனக்கு பக்கவா ஜெல் ஆயிடுச்சு. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஸோ நான் லைக் நான் ரொம்ப இயர்லியாவே ஏஐ அடாப்ட் பண்ணேன். லைக் பிஃபோர் 2022 2023லயே சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் வந்த அந்த டைம்ல ஈவன் கேரக்டர் ஏஐ அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி இருந்துச்சு. அதுல இருந்தே எனக்கு பிகாஸ் பேசிக்கலி நான் அதுக்கு முன்னாடியே சாட் பாட்ல இருந்து வந்தேன். பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி ஐஹெச்சிஎல் மாதிரி கம்பெனிஸ்க்கு சாட் பாட் எழுதி கொடுத்ததுனால எனக்கு ஒரு அப்கிரேடா பார்த்தேன் நான். ஸோ அந்த ஏரியா இன்டென்ட் பேஸ்ல நம்ம பண்ணுவோம். ஸோ ஓகே, ஜென்ரிக் ஒரு ஒரு ஏஐ அதுவே இது பண்ணதுன்னா இன்டென்ட். ஏன்னா இப்போ சாட் பாட் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டென்ட் வச்சுக்கிட்டு ஒரு சாட் பாட் எழுதுறது இருக்கா. உன்னது ஃபேஸ்புக் வருது, மெட்டாவே இருக்கா இருக்கா இன்னும் இருக்கா போயிடுச்சா? அதெல்லாம் ராசா விட்.ஏ எல்லாம் இருக்கு. இன்னைக்கு காலைல கூட நான் மெட்டா ஏஐ அப்படின்ற தனி ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏஐ பேஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் தனியா எடுத்து மெட்டா ஏஐ ஒரு ரீல் ஃபீட் வச்சு ஏஐ ஆப் வச்சு அதுக்கு ஒண்ணு இது பண்றாங்க. லைக் அதுல நீங்க உங்களோட ஃபேஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஏஐ ரீல்ல போய் நீங்க மாத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் எல்லாம் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா ஏஐ ஒர்க் ஃப்ளோல இருந்து ஆரம்பிச்சு ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போற போக்க பார்த்தா நமக்குள்ள வேலை இருக்காது போலயே. அது அதுல நான் வரேன். ஏன்னா எனக்கு மேபி லைக் ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, நான் see this is coming from someone who is using AI completely, not just for நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இருக்கட்டும். நான் ஒரு வருஷம் கண்டென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்டென்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஐ ஹாவ் நோ நாலேஜ் அபவுட் கண்டென்ட் பேசிக்கா சொல்லணும். பட் ஒரு கம்பெனில ஐ குட் ஏபிள் டு டூ அ லாட் பிகாஸ் எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஹவ் ஏஐ பாத்தீங்கன்னா,
2 இருக்கு. ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஐ ரைட் சாங்ஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். பட் என்னால வந்து போய் அத ரெக்கார்ட் பண்ற அளவுக்குலாம் ஏன்னா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணாலே 4,00,000 5,00,000 ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கேட்பாங்க. ஒரு ஒரு ஜாம் செஷன் போடணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. போடுறோம். போடுறோம் கண்டிப்பா. சோ அதனால அந்த மாரி நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவே வந்து ரொம்ப கஷ்டம். சோ அப்ப எனக்கு வந்து என்னால பண்ண முடியாத விஷயங்கள ஏஐ வந்து ஹஸ் ஹெல்ப் மீ டூ கோ இன்டூ இட். சோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபெல்ட் ஏஐ இஸ் அ வெரி குட் டூல். பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ நான் யூஸ் பண்ணும்போது, அதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் அத இது பண்ணும்போதும், ஆர் எனக்கு தெரியாத ஸ்கில்ல நான் வந்து ட்ரை பண்றேன். அத பத்தி நான் இன்னும் இன்டெப்த்தா கத்துக்கணும்னு நினைக்கும் போதும், ஏஐ வந்து என்ன நெறைய இடத்துல லிமிட் பண்ணுது அப்படின்றது தான் என்ன நான் விஷயத்துல? யோசிக்கிற ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல. என்ன விஷயத்துல? இப்போ ஐ ஹேவ் யூஸ்டு ஏஐ. டிப்பிக்கலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அதிகமா பாத்தீங்கன்னா எல்லாரும், இன்னைக்கு பாதி பேர் அதுவும் நம்ம ஊர்ல கம்யூனிகேஷன் அ எ நம்ம ஊர்ல கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ரொம்ப பெரிய இது. இத ரொம்ப மெயில் வருஷமா நம்ம மெயில் வந்து அடிக்கிறதுக்கு. மெயில் ஆமா மெயில் அடிக்கிறதுக்கு. அடிக்கிறது, அ இது பண்றது, இது எல்லாமே ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இந்த விஷயத்த வந்து ஆ உண்மையா சொல்லணும்னா, இந்த விஷயம் அதாவது மெயில் அடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகவே இங்கிலீஷ் கத்துக்கிட்ட ஜெனரேஷன் நெறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் அதுக்காக தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ராபிடெக்ஸ். ஆ ஆனா இப்போ இந்த அவ்ளோ கஷ்டப்பட்டு கத்துக்கின ஒரு ஸ்கில்ல வி ஆர் ரெடி டூ த்ரோ இட் அவே. ஓகேவா? சோ அண்ட் என்னன்னா, ஏஐ குடுக்குற இது வந்து இன்னைக்கு நான் இப்ப நீங்க போய் எக்ஸோட ஃபீட பாத்தீங்கனாலோ, இல்ல லிங்க்டின பாத்தீங்கனாலோ, எவ்ரிதிங் இஸ் ஏஐ ஜெனரேட்டட்ன்னு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த ஃபீல்ட்ல எல்லாமே பார்க்கும்போது. அப்போ எனக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்குங்க. எனக்குன்னு நான் ஒரு யூனிக்னெஸ் இருக்கா? இல்ல நான் என்னோட எழுத்த நான் எப்படி எழுதுறது? அப்படின்னு இது நான் யோசிக்கும்போது இப்படி இப்படி பார்க்கலாம். நீங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, நல்லா பேச தெரிஞ்சவங்க கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுன்னு ஒரு 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 சினாரியோ இருந்துச்சு. ம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அவசியம் கிடையாது. தமிழ்ல தெரியும் இல்லையா? லோக்கல் லாங்குவேஜ் தெரியும். தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். ஏதோ தெலுங்கோ, கன்னடம் என்ன தெரிஞ்சாலும், அதுல நான் ChatGPT பேசி இத நான் சொல்லணும்ப்பா. இத நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நல்லா சொல்லி மாத்தி குடுன்னா, மாத்தி குடுக்குது. லைவ் See, டிரான்ஸ்லேட்லாம் வந்துருச்சு. எப்படின்னா Googleல லைவ் டிரான்ஸ்லேட்டர். பிகினர். பிகினர். ஏஐ இஸ் எ கிரேட் டூல். நிஜமா நிஜமா இங்கிலீஷ் வேணுமாங்கிற டவுட் இருக்குல்ல. இப்போ நீங்க சொன்னது ரைட்டு. கத்துக்கிட்ட ஸ்கில்ல டிக்டேட் ஆகுங்கிறது ஒரு பாயிண்ட்ல ஓகே. பட் ஆனா ரைட்? கத்துக்காம இருக்கவங்க, ஸ்டார்ட்டிங்ல இருக்கவங்களுக்கு அது பூஸ்ட் தான் இல்லையா அது? நாட் இங்கிலீஷ்ன்றது மட்டும் இல்ல. இப்போ ம். ஆ ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரேஷன்லயே யோசிப்போமே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க போயிட்டு எப்பவுமே ஒரு ஒரு சின்ன கேம்ஸ்லாம் நடக்கும்ல. நான் ஒரு ம். இன்டர்பிரேஷன் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். இப்ப எனக்கு முன்னாடி இருக்கவன் அத வேற மாரி புரிஞ்சுப்பான். அதுக்கு முன்னாடி இருக்கவன் வேற மாரி புரிஞ்சுப்பான். ம். இப்படின்ற இன்டர்பிரேஷன்ஸ்லாம் கேம்ஸ் போகும். ஏஐ ம். என்ன பண்ணுது அப்படின்னா, நான் போய் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன்னா, அத வந்து நெறைய விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ChatGPT பாத்தீங்கன்னா, "அப்பா இப்படிலாம் பேசாத. ஹார்ஷாலாம் பேசக்கூடாது தம்பி" அப்படின்ற மாரி அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ம். ஜெமினி பாத்தீங்கன்னா, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்கும். நீங்க ம். இப்போ டீப்சீக்லாம் பார்க்கும்போது, டீப்சீக்ல போயிட்டு நீங்க எதனா ஒண்ணு பண்ணீங்கன்னா, இதுவே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்போ நீங்க ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தேன். நார்த் கொரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா, நார்த் கொரியான்னு கூட டைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ம். அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க சவுத் கொரியான்னு டைப் பண்ண முடியாது. நார்த் கொரியன் மொபைல் ஃபோன்ஸ்லயே. சோ அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஊருக்குள்ள, ஏஐ வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து அத மட்டுமே டிபெண்ட் பண்ணி நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இல்ல இது பண்ண ஆரம்பிக்கிறேன். என் ஸ்கில் வேணாம்னு நெனைக்கிறேன்னா, ஐ பிகம் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன ஆவேன்னா, ஐ பிகம் டிபெண்டன்ட் ஆன் ஏஐ. ரைட்டா? டிபெண்டன்சி உண்மதான். இஸ் நாட் அ ப்ராப்ளம். டிபெண்டன்சி ஓகே. அது கூட ஓகே. நீங்க ஏன்னா எவல்யூஷன் கம்ஸ் வித் டிபெண்டன்சின்னு வச்சுக்கோங்க. பட் நான் சொல்லணும்னு நெனைக்கிற கருத்த வந்து, இப்ப எனக்கு புரியும். இங்கிலீஷ் புரியும் அப்டின்னா, ஏஐ சொல்றத நான் ரைட்டு, தப்புன்னு எடுத்துப்பேன். நீங்க சொல்றீங்களா இப்போ, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஜஸ்ட் தமிழ் தெரியும். அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். இல்ல நீங்களே இப்ப போயிட்டு கொரியன்லயோ, இல்ல சைனீஸ்லயோ ஒண்ணு கேட்டு பாருங்க. இதுல. உங்களுக்கு கொரியனோ, சைனீஸோ தெரியாது. அப்போ அது குடுக்கறத நீங்க என்ன நினைப்பீங்க? இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ChatGPT ஆ. குடுத்துருச்சுப்பா ரைட். அப்டின்னு நீங்க எடுத்துட்டு போய் போடுறீங்க. பட் கொரியன் ஆமா. தெரிஞ்சவனோ, இல்ல சைனீஸ் தெரிஞ்சவனோ அத எப்படி யோசிப்பான்? என்னடா இவன் ஏதோ தப்பு தப்பா எழுதியிருக்கான் அப்படின்றத சொல்லுவான்ல. சோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா,
see in this data are நீங்க ட்ரெயின் பண்ற டேட்டா எல்லாமே வச்சுக்கோங்க, இட்ஸ் கேம் ஃப்ரம் இன்டர்நெட். ஓகேவா? ரைட் ப்ராம்ப்ட் இஸ் அ வெரி வெரி, நீங்க நீங்க ஏஐ யூஸ் பண்ற பாதி பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஏஐ யூஸ் பண்றாங்கன்னே இது தெரியாம பண்றாங்கல்ல. இது அது ஏஐ எப்படி கிடையாது பண்றாங்க? ஆக்சுவலா. இது ஏன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ப்ரிடிக்ஷன் மாடல் தான். ப்ரிடிக்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுது. அதான் பண்ணுது. என்ன இது நிறைய வேர்ட்ஸ் தெரியாது. 3 பில்லியன் டோக்கன்ஸ், 3 பில்லியன் எத்தனை பில்லியன் இப்போ இருக்கு? சும்மா கம்மியா சொல்லிட்டாங்க. அதுதான், ஆமா, அந்த மாதிரிதான். எத்தனை பில்லியன் டோக்கன்ஸ் இருக்கு இப்போ மாடல்? தெரியல, இப்பெல்லாம் 130 பில்லியன் பேராமீட்டர்ஸ்லாம் வருதுல, டோக்கன்ஸ்லாம். பேராமீட்டர் இருக்கும்போது அதான் So, நீ சொல்றது கரெக்ட் தான். so எனக்கு வந்து அந்த ஒரு ஏரியால, பிகாஸ் இங்கிலீஷ்காக ட்ரெயின் பண்ணி நீங்க எழுதும் போது ஓகே, மத்த லாங்குவேஜஸ்ல அவங்க இதை ட்ரெயின் பண்றாங்க ஓகே, பட் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் ஜங்க். ஓகேவா? இன்டர்நெட்ல வந்து நீங்க நல்ல கருத்தை சொல்றப்போ வந்து 20% இருக்கும், 80% இஸ் ஜங்க். அந்த 80% ஜங்க தானே நீங்க நார்மலாவே எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து ட்ரெயின் பண்ணி பாருங்க. திருக்குறள் நீங்க பாத்திருக்கீங்க, திருக்குறள் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தப்பா கொடுக்குது. ஓகேவா? அண்ட் நான் இப்போ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், ஆன் ரைட்டிங்னு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்கு வந்து அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்து அதுகிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த புக்ல, அதுல எனக்கு ஒரு வேர்டு வந்து ஒழுங்கா புரியல, இந்த வேர்டு எங்க இருக்கு, கிரீன் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு. அந்த ஆனா வந்து என்ன சொல்றதுச்சுன்னா ஏஐ, அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட்ல கிரீன் ஸ்டாம்ப் அடிச்சாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பட் தட் இஸ் நாட் தேர், தட் இஸ் நாட் சிம்பிளி நாட் தேர், இட்ஸ் அன் ஹாலுசினேஷன். அதான் 1330 இருக்கு, 1335வது குரல் கேட்டா ஏஐ சொல்லும். இட்ஸ் பீன் தேர், இட்ஸ் a problem which is there. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை ஹாலுசினேட் பண்ணாதான் நீங்க சொல்ற வரைக்கும், எல்லாம் நீங்க எல்லா ஏஜென்டோட ப்ராம்ப்டா எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹாலுசினேட் அப்படின்னு ஏன் எழுதுறாங்க? பிகாஸ் அந்த ப்ளீஸ் டூ த ஜாப் அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாம் எழுதுறதுக்கு ரீசன் என்னன்னா ஏஐ இஸ் ஸ்டில் நாட் தேர் அப்பேட். ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, the whole division of people telling that AI will replace humans. பிகாஸ் எனக்கு ஏஐ யூஸ் பண்றதுலாம் எனக்கு இதுவா தெரியல, பட் ஏஐ ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு பேசும்போது தான் ஐ ஹாவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன். நோ, இட் கெனாட். ஆஸ் ஆஃப் நோ இட் கெனாட். அண்ட் இஃப் யூ சே தட், அண்ட் இஃப் யூ சே ஸ்டில் இட் இஸ், ஏன் வந்து இந்த இந்த பட் ஆனா ப்ரிவலண்டா எல்லாருமே வந்து ஏஐ வந்து ஏஐ வந்து நல்லது அப்படின்னு தானே சொல்றாங்க, ஏஐ எல்லாரும் ரீப்ளேஸ் பண்ணோம் தானே சொல்றாங்க. அப்படின்னா என்னோட அதோட ஒரே ஒரு கவுண்டர் பாயிண்ட் என்னன்னா, ஏஐ யார் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏஐ வேணாம்னு நினைக்கிறவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ரெண்டு ஓகேவா? சைடும் இருக்கு மார்க்கெட். ஏன்னா ரெண்டுமே ப்ரொபகண்டா தான் நான் பாக்குறது, ரெண்டுமே ப்ரொபகண்டா தான். இப்போ கூகுள் இப்போ ஒரு ஆன்டி கிராவிட்டி லான்ச் பண்ணாங்க. போன வாட்டி கேட்கும்போது ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா கேட்டீங்க இல்லையா, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அவங்க கொடுத்த ஹைப்புக்கும் இதுக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகல. ஆனா இவங்க சைடுல ஒரு சைடுல பாத்தீங்கன்னா, அதாவது ஏஐ கம்பெனிஸ்லாம் வந்துட்டு தே ஆர் ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் ஏஐ. நாங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணுங்க, ஒன்றாகாது, உங்கள் வேலைலாம் போகாதுங்கிறது தான் ப்ரொமோட் பண்ணுங்க. NVIDIAலேயே இப்போ ரீசெண்டாக இன்டர்னலாக ஒரு மீட்டிங் மெமோ வந்துச்சு, எல்லாத்துக்கும், அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. NVIDIAலேயே வந்துட்டு நிறைய மேனேஜர்ஸ் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சிஇஓ வந்துட்டு நம்மளே அதான் பண்றோம், நீ அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால உங்க வேலை போகாதுன்னு சொல்லியிருக்காப்ல. அவங்கெல்லாம் ஏஐ வந்து ப்ரொமோட் பண்ணி விற்கிறார்கள். இதே வந்துட்டு மஸ்டாக் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்னப்பா மறந்துட்டேன், மஸ்டாக், இமாத் மஸ்டாக், ஸ்டெபிலிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா கவுண்ட் டவுன் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர் கொடுத்தாரு, சாட் ஜிபிடியோட ஒரு வெர்ஷன் 4 வரும்போது கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த 1000 daysல வந்துட்டு ஏஐ வில் ரீப்ளேஸ் ஆல் த ஜாப்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ பெரிய மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ போன வாரத்துல 900 days ஆச்சு. 900 daysல வந்துட்டு there'll be a huge சேஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா லோக்கலைஸ்டு ஸ்பெஷலைஸ்டு மாடல்ஸ் மாதிரி வந்துட்டு டு பி ரன் நாட் இன் த கிளவுட், இந்த ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்ல ரன் பண்ணாம, ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்னா கூகுள் அந்த மாதிரி பெரிய ப்ரொவைடர்ஸ் NVIDIA ரன் பண்ணாம லோக்கலா வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் அண்ட் அவங்க வீட்டில் லேப்டாப்ல ரன் பண்ற மாதிரி மாடல்ஸ் வந்துட்டு அதான் வரணும். ஏன்னா அவர் அதான் வித்துட்டு இருக்காரு. அவர் புக்கு பேர் வந்து லாஸ்ட் எக்கனாமி. லாஸ்ட் எக்கனாமின்னு புக் லான்ச் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ புக்கு தான் ஆன்லைன்ல. வேணுனாலும் இந்த பேப்பர் பேக்கே கிடையாது, அதனால லான்ச் பண்ணியிருக்காரு. அது படிக்கலாம் யோசிச்சிருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா நிஜமாலுமே நான் யூஸ் பண்றதுல எனக்கு
வந்துட்டு ப்ரோ யூசர் தான் ஏஐல. ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடிய அளவுக்குலாம் தெரியல. இட் வில் நாட் ரீப்ளேஸ் மீங்கிறது எனக்கு ஒரு இது. பட் ஆனா அவரு சொல்ற பார்த்தா பயமுறுத்துற மாதிரி. என்னோட ஃபீட்ல பாத்தீங்கன்னா 2 வகையான ஃபீட் வந்துருக்கு. ஒரு யூடியூப் ஃபீட்ஸ்ல ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா ஏஐ வில் பி ஹெல்பிங் தி ஹியூமன்ஸ், இது நாளைக்கு இது போடணும் அதை போடணும்னு சொல்லிட்டு. இன்னொரு செக்ஷன் வந்துட்டு ஏஐ வில் மேக் த ஜாப் மார்க்கெட், எவ்ரி ஒன் வில் லூஸ் ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் வந்துருக்கு. ஸோ இது கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. சரியா? இப்போ ஒரு போன எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஏஐ வந்துட்டு நான் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டிசிஷன் எடுத்திருந்தேன். என்னன்னா, நம்ப யோசிக்கிற திறமைகள் குறைஞ்சிருச்சோங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு. எப்படின்னா, இப்போ ஒரு டைப் பண்ணும்போது இப்போ ஏஐ கிடையாது அது ஆக்சுவலா. கோட் கம்ப்ளீஷன் தான். கோட் கம்ப்ளீஷன் ரொம்ப வருஷமா இருக்கு. JetBrains-ல எல்லாம் ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். அடுத்த வேர்ட் அதே சஜெஸ்ட் பண்ணும். இந்த இது யூஸ் பண்ணுங்க. அதே பிரெடிக்ட் பண்ணும். இதான் பண்ணிட்டுருக்கான். இப்போ ஃபார் லூப் வரப்போகுது. ஃபார் டைப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லும். அது என்ன பண்ண நம்ம வந்து அந்த பாயிண்ட் நிறுத்தி நம்ம பண்ற மாரியே இருக்கு. நம்ம ஃப்ளோ மைண்ட்ல இருந்த தாட் இதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் ப்ரோகிராம், இதான் பண்ணணும் இந்த இதுன்னு சொல்லியிருக்கோம்னா, அத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதுக்கு தடங்கலா இருக்க மாரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதே இப்போ ஏஐ வந்த அப்புறம் சுத்தமா முடிஞ்சுச்சு. நான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி குடுத்துடுறேன். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அத செக் பண்றோம். கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கான்னு. இப்ப என்னன்னா, இது வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிற மாரி ஒண்ணு வந்துட்டு எனக்கு ஃபீலா இருந்துச்சு. நிஜமா நம்மளுக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்ச மாரி நடிச்சிட்டு இருக்கோமா? ஆ, அது எனக்கும் வந்திருக்கு. அது எனக்குமே வந்து எனக்கு எப்படின்னா, அது ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமா போய், நம்ம எதுவுமே நம்மளுக்கு தெரியாதோ அப்படின்ற ஏரியாவுக்குலாம் வந்திருக்கேன் நானு. ஏன்னா, ஐயோ! நம்மளுக்கு எதுவுமே தெரியாது போல. நம்மளுக்கு கோடிங்கும் ஒழுங்கா வர தெரியாது. மத்த விஷயங்கள் ஏன்னா, நான் ஆஸ் அ ஆர்&டி இன்ஜினியரா ஐ ஹவ் கான் இன்டூ ஆல்மோஸ்ட் எவ்ரி செட்ஸ் ஆஃப் எஸ்எல்டிசி. ஸோ நீங்க டெஸ்டரா இருந்திருக்கேன், இதுவா இருந்திருக்கேன், டெவலப்பரா இருந்திருக்கேன், ஆர்&டி இன்ஜினியரா இருந்திருக்கேன். அப்போ அண்ட் பிளாக் செயின் பார்க்கும்போது பிளாக் செயின்ல டெய்லி டெய்லி ஒண்ணு வந்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஏஐ, பிளாக் செயின் இந்த 2 ஏரியால நான் ஒர்க் பண்ணது. ஸோ அப்போ எனக்கு எல்லாமே புதுசு புதுசா தான் நான் ரன் பண்ணும்போது, எனக்கு ஒரு கட்டத்துல என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒண்ணுமே தெரியாது போல நம்மளுக்கு. அப்படின்ற ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் எனக்கும் வந்துச்சு. பட் நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, எவல்யூஷனாவே திஸ் இஸ் ஹவ் பீப்பிள் செல். என்ன பொறுத்த வரைக்கும் செல்லிங்ன்ற விஷயத்தையே நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்க ஒரு வேணும்ன்னும் போது அத போய் நீங்க பை பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க போய் பை பண்ணுவீங்க. செல்லிங் இஸ் ஆல்வேஸ் லைக் யூ வாண்ட் டூ லைக் நீங்க அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த பொருள வாங்க வைக்கணும். ஓகேவா? இதுதான் செல்லிங். ஸோ அப்போ ஆமா. எனக்கு என்கிட்ட ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இட்ஸ் நாட் அது வந்து அவ்வளோ இது கிடையாது. அது வேஸ்ட்டு. நீ இத யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா தான் மக்கள் வாங்குவாங்க. ரைட்டா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஏஐ ஹஸ் பீன் தேர் ஃபார் நாட் நவ். ரைட்டா? இப்போலாம் இல்ல. ஏஐ வந்து இன்னைக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. பட் நான் ஒரு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில வந்து எவல்யூஷன் ஆஃப் ஏஐன்னு பார்க்கும்போது 1950ஸ்ல இருந்து ஏஐ ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் எப்படி எவால்வ் ஆச்சோ அந்த மாதிரி ஏஐ எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள தான் இந்த எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா தே சடன்லி ஸ்டார்டட் சேயிங் தட் ஹியூமனோட நான் பெட்டர். அப்படி ஏஐ பெட்டர் அப்படின்ற ஏரியாவை அவங்க பண்ணாதான் அவங்களால இந்த ஏஐ விற்கவே முடியும். ஸோ பட் ஆனா ஹியூமனோட அது உண்மையாலே பெட்டரா? ஆஸ் ஆஃப் நவ் ஐ டோன்ட் சி இட் இஸ் பெட்டர் தென் ஹியூமன் ஆஸ் ஆஃப் நவ். பட் மேபி இன்னொன்னு சான்சஸ் ஆர் தேர். 2வது இல்ல எவல்யூஷன்ஸ் ஆல்சோ ரைட். எவல்யூஷன்ஸுமே வந்து இப்படிதான் நடந்திருக்கு. ஒவ்வொரு பொருளையுமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் சாப்பிடுற ஃபுட். ம். ரைட்டா? நம்ம சாப்பிடுற எவல்யூஷன் ஃபுட் வந்துட்டு எ அப்படி யோசிக்கிறத விட எப்படின்னா, இப்போ ஏன் ஃபெர்டிலைசர் வந்ததுன்னு தெரியும் இல்லையா? ஃபெர்டிலைசர் வந்துட்டு ஏன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நெறையா டிஎன்டி நெறைய செயற்கையான மூலப்பொருளா நைட்ரேட் வந்துட்டு மிச்சம் இருந்துச்சு. அது என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. அத கொண்டு போய் ஃபெர்டிலைசரா மாத்துனாங்க. அதனால வந்துட்டு ஊரே அழிச்சாங்க. இதான் அழிஞ்சிட்டு இருக்கு. இதான் மேட்டரு. அத ஆரம்பிச்சு ரீபர்ப்பஸ் பண்ணாங்க. இதே மாரி தான் இந்த ஏயுமே ரீபர்ப்பஸ்க்காக வந்த ஒரு இதுதாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேமிங்க்காக தான் நம்ப கிராஃபிக் கார்டு வந்துச்சு. சரியா? கேமிங் பண்றதுக்கு தான் மெயினா வந்துச்சு. அப்போ ரெண்டரிங் பண்றதுக்கு கேட் ரெண்டரிங்கு இந்த மாரி வந்துட்டு அனிமேஷன்ஸ் ரெண்டரிங் இதுக்காக தான் ஜிபியூ வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சத்தோஷி பேப்பர் போட்டதுக்கு அப்புறமா பிளாக் செயின் பிக்கப் ஆச்சு. அப்போ ஜிபியூ வச்சு பிளாக் செயின் வந்து மைன் பண்ண முடியுங்கிறத அவங்க பண்ணாங்க. இப்ப எல்லாரும் ஜிபியூஸ் வாங்கி குவிச்சாங்க. ஒரு பாயிண்ட்ல அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிருச்சு. ஏன்னா மைனிங் வந்துட்டு ஆஸ் யூ மைன் மோர் காயின்ஸ் இட் பிகம்ஸ் மோர் டஃப் இல்லையா?
ஸோ ஆ, நிறைய பவர் more தேவைப்பட்டுச்சு. they could have அதோட அதோட பவர், டேட்டா பவர் ஆர் அதுக்கு வந்து அதான் தேவைப்படுற அந்த பவரை வந்து அவங்களால ஜெனரேட் பண்ண முடியல. பண்ண முடியல. அண்ட் இட் ஆல்சோ இந்த சினாரியோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற விஷயத்த லைக் நான் இப்போ டீசென்ட்ரலைசேஷன் ஹஸ் மோர் பிகம் லைக் மறுபடியும் அதே கேபிட்டலிசம் வந்து டீசென்ட்ரலைசேஷனே உள்ள வர மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் யார் வந்து யார் நிறைய மைனர்ஸ் வச்சிருக்காங்களோ அவன் தான் மைன் பண்ண முடியும் அப்படின்னும் போது அதுலயுமே எவன்கிட்ட வந்துட்டு அதிகமா காசு இருக்கோ அவன் தான் மைன் பண்ணுவான். ஓகேவா? இது புரியுதா? அந்த ஜிபியும் வந்துட்டு ஜிபியும் டிஎன்டியும் ஈக்குவல். ஜிபியும் டிஎன்டியும் ஈக்குவல். இப்போ வேர்ல்டு வார் அப்போ டிஎன்டி நிறையா தேவைப்பட்டு செஞ்சாங்க. டக்கு நின்றுச்சு வேர்ல்டு வார். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, ஃபெர்டிலைஸ் ஆச்சு. அதே மாதிரி ஜிபியும் வந்து நிறைய செஞ்சாங்க பிளாக் செயினுக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அதை அவங்களால அதை மீட் அவுட் காஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகல. மைண்ட் பண்ற காஸ்ட்டும் வர காஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகல. என்ன பண்ணலாம்னு இருக்கும் போது கரெக்டா வந்துட்டு சிக்னல் தான் இந்த ஏஐ. அது வரைக்கும் ரொம்ப, ஏன்னா டிபியூ ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ நம்ம டிபியூ நம்ம போன வாரம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. டிபியூ வந்துட்டு ஜிசிபில ஈவன் அத இதுவே ஓப்பன் ஏஐ தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2017லயே அட்டென்ஷன் அந்த பேப்பர் வந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு யாரும் பெருசா அதுல பண்ணல. பட் அதுக்கப்புறமா 19 and 20ல தான் வந்து டியூரிங் கோவிட் அது ஒரு இன்னொரு டைம். ஏன்னா கோவிட் வீட்டுல வெட்டியா உட்கார்ந்த நேரத்துல வெட்டியா இருக்கும்போது நிறைய தோணும். ஏன்னா ஐ ஹவ் சீன் பீப்புள் அண்ட் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஏஐ வந்து எனக்கு இது அப்பதான் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் ஹியூமன்ஸ் யாருமே ஒர்க் வர்றதுக்கு ரெடியா இல்லை. அப்ப இருக்கும்போது ஐ ஹவ் சீன் லைக் நான் வந்து ஒரு 900 ப்ராஜெக்ட்ஸ்னா சாட்பாட் கம்பெனியை வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு சாட்பாட் கம்பெனில 900 ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு ஆன் டே. நீங்க அது இன்னைக்கு 900 கிளைண்ட்ஸ் ஒருத்தன் வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளு. பட் இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஏன்னா அங்க வேற பிளேயர்ஸே இல்லைன்ற போது someone was already created as God அந்த ஒரு இது விஷயத்த வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அப்போ அவங்களோட மாசிவ் அப்பதான் புரிஞ்சிருக்கும் ஏஐன்ற விஷயம் வந்து தேவைப்படுது. அப்ப நீங்க தேவைப்படுற இடத்துல வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுதான். சி ஏஐ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் இது எல்லாமே வந்து they have always had the leaps. பட் ஜெனரேட்டிவ் ஏஐயா அந்த அந்த இன்டென்ட் பேஸ்ட அனலைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. பட் இன்னைக்கு கேம் அ பிக் வே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா நீங்க ஹியூமனோட அது பெட்டர் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஏரியால தான் நான் இருக்கேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி என்னவோ சொன்னியே, அதை பத்தி ஏன் நான் சொல்றேன் பிகாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட இதே விஷயத்த பேசி நம்ம சண்டை போட்டுருக்கோம். பட் எனக்கு என்னன்னா, see it is giving lot of opportunities for getting better in see எனக்கு தெரியாத விஷயத்த நான் பண்றதுக்கு ஏஐ எனக்கு சூப்பரான ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏஐ கிட்ட நான் பண்றேன்னா இட் இஸ் வெப் பிகினர். ரைட்டா? நீங்க உங்க ஜூனியரை வச்சு கோல் அடிக்கிறதும் உங்க ஏஐ கொடுத்து கோல் அடிக்கிறதும் ஆல்மோஸ்ட். ஆனா நம்புற மாதிரி இல்ல. இப்ப நான் வந்துட்டு ஒரு காலேஜ்ல வந்துட்டு நான் கிளாஸ் எடுத்தேன். இப்போ இல்ல, லாஸ்ட் இயர் மார்ச்ல ரஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ஈவெண்ட் பண்ணேன், கிளாஸ் எடுத்தோம். எல்லா காலேஜும் பசங்க வந்திருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்துட்டு இப்படிதான் பண்ணுப்பா, லூப்பு இப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தன் இதுல ஏஐ வச்சு அந்த ப்ரோக்ராம் போட்டு அடிச்சுட்டு அவுப்பு காட்டுறான் கிட்ட. அவன் கத்துக்கணுங்கிற மைண்ட் செட் இல்ல, காசு கொடுத்து தான் வந்திருக்கான். சிம்போசியம் தான், காசு கொடுத்து வந்திருப்பான். அதனால கத்துக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா டேஞ்சரஸான ஆஸ் அ பிகினரா நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதும் இல்ல, நிறைய நீங்க ஈவன் ஆன்லைன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்பன்னு இல்ல, நம்மளோட பெட்டரான பீப்புளு ஈவன் ஏஐ கிரியேட் பண்ணவங்க கூட பிகினர்ஸ்க்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? எனக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கு நான் அதுல வந்து குழப்ப ஓட்ட போறது இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் ஏஐ யூஸ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரைட்டா? எனக்கு இப்போ மியூசிக் தெரியாது. ஓகேவா? மியூசிக் வந்து நான் மியூசிக் வச்சு குழப்ப ஓட்டவும் போறது கிடையாது. மேபி எனக்கு நான் பாட்டு எழுத தெரியும், அதை எப்படியாவது ஒரு ஸ்கில்லா மாத்தணும்ன்றதுக்காக தான் ஏஐ யூஸ் பண்றேன். நிறைய பேர் எனக்கு அதுக்கே வந்து ஏன் சார் பாட்டு எழுதுறதுக்கு வந்து நீங்க போய் பாட்டு எழுத நீங்க வந்து இவங்கெல்லாம் இது பண்றீங்கன்னா எனக்கு கமெண்ட் லைக் ஆஃப்லைன்ல வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. என்ன ஏஐ வச்சு பாட்டு போடுறீங்க, அதெல்லாம் வந்து நாங்க கேட்கணுமா? நீங்க வந்து இது மார்க்கெட்டே இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுனால்தான் ஒரிஜினல் கலைகள்லாம் அழியுது அப்படின்னு. ஐயோ, நான் ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்து என்னால பாட்டு போட முடியாதுயா.
நான் எழுதுன பாட்டுலாம் ரொம்ப வேஸ்டா இருக்கு, அதுக்காக நான் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றேன் அப்படின்ற போது என் பாட்டை கேட்கறதே வந்து நானும் இருக்கேன். நான் பண்றதுனால அதுல ஒரு நான் அதுல எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுலாம் பேசு, யார் ஏன் நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ அதே மாதிரிதான் நான் இப்பயும் இதை பாக்குறேன். எப்படி பாக்குறேன்னா, எனக்கு எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து இட்ஸ் ஓகே. நான் வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஐம் நாட் கோயிங் டு மேக் அ லிவிங் அவுட் ஆஃப் இட்னா இன்னைக்குமே நான் சொல்றேன் யூஸ் லிவிங் மட்டும் இல்ல. லிவிங் மட்டும் இல்ல. இப்போ வந்துட்டு ஏஐனால சுனோ ஏதோ பேசுனீங்க. சுனோனால பாட்டு பண்ண முடியுதுங்கிறதுனால, இப்ப இருக்க சின்ன பசங்க வந்துட்டு பாட்டு நான் கத்துக்க மாட்டேன். நான் கிட்டார் வாசிக்க கத்துக்க மாட்டேன். பியானோ வாசிக்க கத்துக்க மாட்டேன்னு சொன்னா, அது தப்பு. அது கஷ்டம். அது வந்து முன்னேற்றாது யாரையும். அது வந்து ஏன்னா அதுதான் சொல்றேன். சி உங்களோட நேச்சுரல் ஸ்கில்ல எக்ஸலன்ஸ் இருக்காது. நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல வேணாம்னு சொல்லல. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும். அதுல மத்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்பர் ஆஃப் 1% ஸ்டார்ட் அப்லாம் அதிகமாயிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏஐ. ஏன்னா எனக்கு கன்டென்ட் கோட் அடிக்கிறவனுக்கு கன்டென்ட் எழுதணும்னு தெரியணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு உங்களால அத பண்ண முடியும். ஓகேவா? ஈவன் இஃப் ஐ டோன்ட் வாண்டட் டு பி, ஐ கேன் கிரியேட் அன் ஏஜென்ட் அண்ட் டூ இட். எனக்கு வந்து அந்த இடம் தான். லைக் நான் என்ன பார்க்குறேன்னா, எவல்யூஷனாவே வென் யூ செல் பீப்பிள வந்து செல் பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த ஒரு ஒரு இதுவ வந்து டிட்டரேட் பண்றாங்க. இத ஒரு டிட்டரேட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த டிட்டரேட் பண்ணா இன்னொரு விஷயத்த செல் பண்றாங்க. பட் எப்பவுமே நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த டீட்டரைட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு இவங்களே ரீபேக்கேஜ் பண்ணி, இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து விப்பாங்க. அதான் டூத் பேஸ்ட்காக தான். இப்ப டூத் வந்தது பேஸ்ட் கறி ரொம்ப இதுதான். அதாவது வந்து உப்புலயும் கறியிலயும் பல்லு வகையில இருந்த நம்மள கூட்டு போயிட்டு, இப்ப வந்துட்டு உப்புல உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல கறி இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல நீம் இருக்கா? வேப்பங்குச்சி இருக்கா? அப்படின்ற மாதிரி அண்ட் இன்னைக்கு பிரஷ்ல கூட வந்து அந்த அதே விஷயத்த வந்து மறுபடியும் பண்ற ஆட்கள் வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆஹ் இதே தான் ஏஐக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு வந்து தே கேன் சே லைக் ஏஐ பேஸ்டு கோடிங் வந்து ரொம்ப சுப்பீரியர். நாங்களே ஏஐ பேஸ்ட் கோடிங் தான் யூஸ் பண்றோம். 90% ஆஃப் எங்களோட இதுலயே வந்து கோடெக்ஸ் ஒண்ணு சொல்லியிருந்தாருங்க. அதான் அதான் புட்டுட்டு போச்சுல்ல இப்போ. எனக்கு இப்போ எனக்கு வந்துட்டு வந்து கிளவுட் ஃபிளேர் போனது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் வந்துட்டு ஏஐயா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் டவுட்டா இருக்கு. அது தெரியும். அது வந்து நிறைய நிறைய விஷயத்த வந்து கொஸ்டின் மார்க் ஆக்குச்சு. கிளவுட் ஃபிளேர் போகும்போது. அது போன இதுலயே கொஞ்சம் ரைட்டு தான். அது ஆப்வியஸ்லி பிகாஸ் நீங்க ஒரே ஒருத்தர ட்ரஸ்ட் பண்ணும்போது அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் மட்டும் ட்ரஸ்ட் பண்றோம், ஜிசிபி மட்டும் ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது ஆமா. அவுட்டேஜஸ் ஆர் அது வந்து ஆகதான் செய்யும். அண்ட் என்னன்னா நான் எங்க பாக்குறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சரி ஸ்கில் டிட்டோரியல் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாமா வேணாமா? எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்ப இது இல்ல சந்திரமுகில வர மாதிரி பேய் இருக்கா இல்லையா? வந்தா எப்படி தெரியும்? அந்த மாதிரி ஏஐ இருக்கா இல்லையா? எப்படி யூஸ் பண்றது? வந்தா எப்படி தெரிஞ்சுக்கணும்? வேலை போகுமா போகாதா? ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வரணும். இதுங்க ரொம்ப பேசுங்க. நிறைய வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டே இருக்குது. அப்ப பாக்குறவங்க எல்லாம் யோசிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீமா பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க ஏஐ யூஸ் பண்ண போறது இல்ல. என் ஸ்கில்ல மட்டும் தான் நான் இது பண்ண போறேன் அப்படின்னா, உங்க ஸ்கில்ல வந்து இன்னும் நீங்க ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. உங்க ஸ்கில்ல இன்னும் எப்படி எவ்வளவு யாரு அந்த டாப் 1%, டாப் 10% குள்ள எப்படியாவது போயிடுங்க. ரைட்டா? அந்த 10% வந்து நீங்க ரீபேக்கேஜ் ஆகி மறுபடியும் வந்து ஆர்கானிக் எப்படி நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸ் வித்தாங்களோ, எப்படி ஹேண்ட்லூம் சாரீஸ் வித்தாங்களோ, எப்படி வந்து எதெல்லாம் தப்பு எப்படி டூத் பேஸ்ட் விக்கிறாங்களோ, இந்த மாதிரி ரீபேக்கேஜ் பண்ணி கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. இன்னைக்கு மேஜரா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஏஐ உங்கள ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா ஏஐ யூஸ் பண்ற ஒருத்தன் உங்கள ரீப்ளேஸ் பண்றான். அவன் யாருன்றவன் தான் எனக்கு எனக்கு கொஸ்டின். ஓகேவா? ஏஐ யூஸ் பண்றவன் எவ்வளவு யூஸ் பண்றான் அப்படின்றது. ஏஐ வந்து ஒரு நல்லா தெரிஞ்சவன் ஏஐ யூஸ் பண்றான்ல. இது போட்டோகிராஃபி கதை தான் இங்கேயோன்னு வச்சுக்கோங்களேன். போட்டோகிராஃபி வந்து மேனுவல் போட்டோகிராஃபிக்கும் டிஜிட்டல் போட்டோகிராஃபியும் வரும்போது, மேனுவல் போட்டோகிராஃபிய நல்லா தெரிஞ்சு, அப்பேச்சர் தெரிஞ்சு, எப்படி லைட்ட செட் பண்ணணுன்ற தெரிஞ்சவன் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்தோடனே இன்னும் ஈஸியாகி ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டான். என்ன அவன் வந்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் அதுக்கு படிச்சு சினிமாட்டோகிராஃபர்லாம் ஆயிட்டான். ஆனா அதுல வந்து ஒரு ஒருத்தன் வந்து ஓ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காப்பி அடிச்சு மக்கடிச்சு நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ற மாதிரி இருந்தவங்களாம் அவள்தான் அந்த அந்த மேனுவல் ஒர்க் அப்படியே காணாம போச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் ஏஐ பத்தி இல்ல, உனக்கு சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுச்சு, உனக்கு அந்த விஷயத்துக்கு நீ யூஸ் பண்றனா கண்டிப்பா யூ வில் ஹாவ் யுவர் எட்ஜ். அவன் தான் ரீப்ளேஸ் பண்ணுவான்.
சும்மா நானும் பண்றேன், நான் எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து ஏஐலயே எல்லாம் பண்றோம்னு யோசிக்கிறவன் எல்லாருமே கேலி. சோ யூ வாண்ட் டு பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹியர். எப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, யூஸ் இட் டு தி லைக் உங்களோட 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 ஸ்கில்லுல பெட்டர் ஆவுங்க. பெட்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி கோ டு த டாப் 10%. அப்படி இல்லையா, அ எனக்கு என் ஸ்கில் மட்டும் தான் இருக்குன்னா, உங்க ஸ்கில்ல இன்னும் நீங்க எப்படி ஏஐ கூட கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கம்பீட் பண்ற லெவல்ல கோட் அடிக்க ஆரம்பிங்க. எப்படி எவ்வளவு பெட்டரா எழுதணும், எப்படி இது பண்ணணும், எல்லா விஷயத்துக்கும். அது எந்த 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 விஷயத்த இது பண்றதுனால இருந்தாலும், அ யூ வாண்டட் டு பி பெட்டர் வித் த ஸ்கில். பட் நீங்க 2த்துக்குமே நடுவுல நான் வந்து நிஜமா ஏஐ எப்பயாவது யூஸ் பண்ணிப்பேன். அ இல்ல எனக்கு என் ஸ்கில் போயிடுமோ பயமா இருக்குப்பா. அதனால நான் யூஸ் பண்ணாம விட்டேன்னு அப்பப்போ மாறினே இருக்கிற ஆட்கள் வில் கெட் இன்டூ அது ஆ ட்ரபிள். ஆமா கரெக்ட் தான். அது நான் இன்னும் வேற மாதிரி சொல்றேன் நானு. இப்போ கோடிங்கிறது நத்திங் பட் அ லாங்குவேஜ். கோடுங்கிறது லாங்குவேஜ். இங்கிலீஷ் மாரி இங்கிலீஷ்ல வெர்ப், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அதே மாரி கோட்ல வந்துட்டு வி ஹேவ் லூப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ 2ம் ஒண்ணு தான். பெருசா வித்தியாசம் இல்ல. நம்மளுக்கு மனுஷங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் பேசினா இன்னொருத்தனுக்கு புரியும், தமிழ் பேசினா ஒருத்தனுக்கு புரியும். ஆனா கம்ப்யூட்டருக்கு அவங்க சொல்ற என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணா பேசினா புரியும். இப்போ அ கோடிங் இஸ் நாட் ஈக்குவல் டூ புரோகிராமிங். அது டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். கோடிங் வேற, புரோகிராமிங் வேற. கோடிங் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம டைப் பண்ற மாதிரி தான். இந்த வேர்ட் அடிக்கிற மாதிரி தான். இப்போ இங்கேருந்து அங்க போறான், அங்கிருந்து எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதுதான். கோ நேரா போ, டர்ன் ரைட், அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா பாரு, அது என்ன ஆப்ஜெக்ட், ரவுண்டா இருக்கா, ரவுண்டா இருந்துச்சுன்னா அது பால் எடுத்துட்டு வா. இதான் வந்து ப்ரோக்ராமிங், கோடிங். ப்ரோக்ராமிங்னா அந்த அந்த செயலை வந்துட்டு எப்படி செய்யணுங்கிறத நம்ம விளக்கணும் இல்லையா ஒருத்தனுக்கு. இப்போ புதுசா இப்போ வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் கம்ப்யூட்டர். அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அதான் அதுதான். ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப முட்டாள் குழந்தை. அதுக்கு வந்து தானா கத்துக்காது. நம்ம நம்ம மனுஷ குழந்தைங்கலாம் தானா கத்துக்கும். சும்மா ஒரு கியூப போட்டோம்னா அது சும்மா நோண்டி நோண்டி பார்த்து அது என்னங்க அது புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் சொல்லுவாங்க அது. அதான் இப்ப திருப்பி பிக்கப் ஆயிட்டு இருக்கு. இந்த டீப் லேர்னிங்கோட ஒரு இது ரீஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிவ் ஏஐக்குள்ள போனனால நான் விட்டுட்டாங்க நிறைய பேர் நடுவுல. இப்பயும் தே ஆர் கமிங் பேக் டு ரீஜெனரேட்டிவ் லேர்னிங். ஸோ செல்ஃப் லேர்னிங் அண்ட் வந்துட்டு ரிவார்ட் பேஸ்ட் லேர்னிங் தான் வந்துட்டு இருக்கு. ரிசர்ச் போயிட்டு இருக்கு. வரும். வரும்போது பார்த்துக்கலாம் அது. பட் இல்ல இப்ப நீங்க அது வந்து மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் இன்னைக்கே வந்து பெட்டர் ஆனதுக்கு ரீசனே வந்து இதுதானே. லைக் அது எல்எல்எம் கிடையாது. எல்எல்எம் இல்லாம டிசிஷன் மேக்கிங் மாடலே சொல்றேன். நியூரல் நெட்வொர்க்கே இல் பி அ ஃபீட்பேக் நெட்வொர்க்கா வந்துட்டு இருக்கும் அது. ஃபீட் ஃபார்வர்ட் எல்லாம் ஃபீட்பேக் நெட்வொர்க்கா வந்துட்டு இருக்கும். அது வேற. இப்ப நான் யூசேஜ் சொல்றேன். இப்போ புரோகிராமிங் வந்துட்டு அது அ தெரிஞ்சிருக்கணும். ஆனா கோடிங் பண்ணுவான்னு கேட்டா அவசியம் இல்லங்கிறத சொல்லுவேன். கோடிங் பண்ண அவசியம் இல்ல. ஏன்னா அது பண்ண தெரியும். ஆனா அது பண்றதுக்கு உங்களுக்கும் தெரியணும். இப்ப தெரியாத லாங்குவேஜ் எடுத்து ரூபில எடுத்து வச்சுட்டு நான் கோட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதே தெரியாம திருதின்னு முடிச்சுட்டு கூடாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு இல்ல எனக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கூட அந்த அந்த இடத்துல கூட நீங்க விட்டுருங்கன்னு லைக் நீங்க ரூபி ஆன் ரெயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற. ஏன்னா அது வந்து அதுவே தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பண்ணுங்க. இதுவா நினைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஏன்னா என்னன்னா அட்லீஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. அட்லீஸ்ட் ப்ரோகிராமிங்னா அதோட பேசிக்ஸ் இருக்கும்ல ஒரு சில ம். விஷயங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்லாம் அவனுக்கு வேரியபிள்னாலே என்னன்னு தெரியல. அவன் 4 சாஃப்ட்வேர் எழுதி வச்சிருக்கான். வேரியபிள்னா என்னன்னு தெரியாம அப்புறம் 4 சாஃப்ட்வேர் எழுதுறான்னா, அதெல்லாம் என்ன ப்ரோ ஏஐல போட்டா வந்துச்சு அப்படின்றான். டேய் ஆனா அவன்கிட்ட நீங்க வந்து ஒரே ஒரு சின்ன இது ஃபியூச்சர் ஆட் பண்றான்னா, டே ஆமா. இஸ் நாட் ஏபிள் டு டேட்டாஸ்னா டூ இட். பிரெயின் ராட் அதான் நம்ம மெயின் ஆச்சு. ஸ்கில் டிட்டோரியேஷனுக்கு வந்து உங்களோட ஸ்கில்ல அதாவது உங்களோட லைஃப் ஸ்கில்ல டோன்ட் கெட் இன்டு லைக் ஏஐ டிபெண்டன்ட்டா ஆயிடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரே பாயிண்ட். அதாவது ஆமா 2 உங்களுக்கு 2 அத பிளேஸ்ல 2 ம். பிளேஸ் நல்லா யூஸ் ஆயிருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஒரு இன்டர்னாவோ, இல்லன்னா ஒரு டியூட்டராவோ எனக்கு வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு. அந்த 2 செக்மெண்ட்ல தான் நான் ஏஐ பார்க்குறேன். எனக்கு புதுசு சொல்லித்தான்னு சொல்லி கேட்கறது. ம். அது வந்து நோட் புக் எழுதலாம். பண்ணுங்க தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்னோட ChatGPTயோட ப்ராம்ப்ட்டே என்னன்னா, பி மை மென்டர் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன். பி மை மென்டர். அ டோன்ட் கிவ் மீ ஈஸி ஆன்சர்ஸ். ஆஸ்க் மீ லைக் எனக்கு ஏதாவது ஒண்ணு படிக்கணும், இல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் உன்கிட்ட கேட்டேன்னா, அதுக்கும் எனக்கு ஒரு புக் குடு. இல்ல எனக்கு வந்து ஒரு இதுவ குடு. எங்க போய் நான் படிக்கணும்ன்றத சொல்லு. நான் போய் அங்க படிச்சுக்கிறேன். மோர் லைக் நீங்க எப்படின்னா, நான் Google மாரி தான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Google பண்ணும்போது எப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம போய் Google பண்ணுவோம். Google பண்ணோம்னா அதுல 4, 5 லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்க்கு அப்புறம் நான் போவேன். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னன்னா, அத நான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். பட் அப்ப பயப்படலாமா எல்லாத்தையும் வேணாமா? பயப்படலாமா வேணாமா? பயப்படலாமா வேணாமான்றது வந்து எப்படி சொல்றது? சி அததான் நான் சொல்றேன்.
டாப் 10% ஆஃப் போத் த லீக்ஸ் வில் கெட் உள்ள போயிடுவாங்க. ஓகேவா? பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு. பாட்டம்ல இருக்கிற அந்த 10%மே அவங்களுக்கு வந்து பெருசா இத வச்சு அவங்களோட லைஃப் அவங்க ஓட்ட மாட்டாங்க. ஓகே. பட் மீதி இருக்கிற 80% வாண்ட் டு ஃபியர். பயப்படாமலாம் இருக்க முடியாது. நீங்க யூ வாண்ட் டு கிவ் உங்களோட நீங்க இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டோட அதிகமா போட்டு உங்க ஸ்கில்ல இருந்து பெட்டரா ஆகிறதுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லையா ஏஐ வந்து நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏஐல என்னெல்லாம் வருது என்னெல்லாம் இருக்கு எப்படி அதோட பெஸ்ட் எடுத்துக்க முடியும் எப்படி ஆட்டோமேட் பண்ண முடியும் பிகாஸ் வாட் ஐ சி இஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் வந்ததுனால வெப் ப்ரோக்ராமிங்னு ஒன்று வந்துச்சு, மொபைல் வந்ததுனால மொபைல் ப்ரோக்ராமிங்னு ஒன்று வந்துச்சுன்ற மாதிரி ஏஐ வந்ததுனால இன்னொரு பெரிய அவென்யூ ஓப்பன் ஆகுது. எப்படின்னா லைக் தெர் இஸ் சம் லைக் நீங்க ரோபோட்டிக்ஸ் வந்து இன்னைக்கு உள்ள வருது. ஓகேவா? இன்னைக்கு ரோபோட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இது ரோபோட் எப்படி யூஸ் ஆகும்னு தெரியாம இருக்கலாம். பட் நாளைக்கு ரோபோட்ஸுக்குன்னு தனியா கோடிங் எழுதுறதுக்கும் இல்ல ரோபோட்ஸ்க்கு இதெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கும் இதை மற்ற விஷயங்கள் இது பண்றதுக்கும் கண்டிப்பா தேர் வில் பி அ ஃப்ரேம் ஒர்க். மெட்டா கிளாஸஸ்ல வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா அதுக்கு ஒரு எஸ்டிகே விட மாட்டானா அப்படின்னு யோசிச்சோம்ல. அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ்னு ஒரு எஸ்டிகே வரும், ஏஐக்குன்னு ஒரு எஸ்டி. அந்த அந்த எஸ்டிகேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருக்கிற என்ன பண்ண முடியும்ன்றத வந்து கத்துக்கோங்க. ஏன்னா இஃப் யூ வாண்ட் நீங்க அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் பண்ணுவோம் அதான் பண்ணுவேன்ற மாதிரி இப்போ பேச பேச complete எனக்கு வந்துட்டு adoption இமாஜ் சொன்னது வந்து கரெக்டான்னு தோணுது எனக்கு. ஏன்னா ரொம்ப டிபெண்ட் இப்போ யூஸ் பண்ண ஆயிப்போச்சு, யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிபெண்ட் ஆகும். ஒரு நாள் இன்டர்நெட் இல்லை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இது கிளாடோ ஜிபிடியோ ஏதோ வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு, சர்வர் டவுன் ஆயிடுச்சு, அன்னைக்கு எதுவுமே வேலை நடக்காது. ஆனா வந்து அதுதான் இமாஜ் சொல்றாரு, நீங்க உங்க லேப்டாப்லயே ரன் பண்ற மாதிரி கொண்டு வந்துருங்க, யூஸ் பண்ணுங்க. எதுக்கு 130 மில்லியன் உங்களுக்கு வேணும்னு கேக்குறாரு. எதுக்கு 130 மில்லியன்? வேர்ல்டுக்கு நாலேஜ் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு? என்ன பண்ணுமோ அதுக்கான நாலேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. கோடிங்னா கோடிங் அக்ரி பண்றேன். நம்மளே 2 பேரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேரும் அதுக்காக எழுதணும். அதை அக்ரி பண்ணதுனால தான் நம்ம எழுதணும். லைக் அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து வி ஹவ் ஆல்வேஸ் அதுல எனக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. ஏன்னா பெரிய மாடல் தேவையா அப்படின்றது டிஜிட்டல் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஐபிஎம்மோட கிரானைட் வந்து நிறைய பேர் பார்க்கவே இல்லை. எனக்கு என்னன்னா நம்ம மற்ற எல்லாத்தையும் பத்தி பேசுற அளவுக்கு ஐபிஎம் கிரானைட் பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஐபிஎம் கிரானைட் சத்தமே இல்லாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ கிமியா இருக்கட்டும் இல்ல இப்போ இவங்க ரன் பண்றதுக்கு எங்க சொல்றாரு இமாஜ் சொல்றாரு இல்லையா, இன்ஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க லேப்டாப்ல ரன் பண்ணலாம்னு. ஸோ ஜிபியூ அவசியம் இல்லையா? அவசியம் இல்லாம பண்ண முடியுமா என்ன? இல்ல நம்மளே யூஸ் பண்ணோம்ல. நம்ம இப்ப லாமா சிபிபி எல்லாம் யூஸ் பண்ணோம்ல. ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அது அது இப்போ நம்ம யூஸ் பண்ண டைம் நம்ம வந்து அதை வச்சு அதுக்கு மேல பில்ட் பண்ணிருந்தோம். ஸோ அப்போ வந்து லாமா சிபிபி வந்து அவ்வளோ இதுவா இல்லை. பட் இப்போ வந்து ஐ திங்க் லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு குவான்டைஸ் மாடல்ஸுமே அப் டு த மார்க் இருக்கு. லாமா லாமா மட்டும் எடுத்துக்காதீங்க. பட் குவான்டைஸ் மாடல்ஸ் நிறைய வந்து அப் டு த மார்க்கா இருக்கு. அண்ட் ஜிபியூ இல்லாம ஓட்டுறதுக்கு வந்து வரும், எனக்கு தெரிஞ்சு வந்துடும். லைக் இன்னும் பவர்ஃபுல்லான லேப்டாப்ஸ் தான் நம்ம அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பவர்ஃபுல்லான லேப்டாப்ஸ்க்கு அப்கிரேட் ஆயிடும். ஏன்னா நம்ம வர்றதே வந்து H100 இல்ல A100. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு லேப்டாப்ஸ் வர ஆரம்பிச்சிருமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் M1 ஆப்பிளோட அடுத்த ஆப்பிள் வாட் எவர் தே ஆர் ட்ரைங் டு டூ இல்ல மெட்டல்ல யூஸ் பண்ணி அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெட்டல் தே குட் ஏபிள் டு மெட்டலை வந்து இன்னும் ப்ராப்பரா எல்லாத்தையும் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு இது எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஐ ஃபீல் அதுவே ஒரு பெரிய இது. என்ன பெரிய பிரச்சனைனா பைத்தான்ல தான் பாதி இருக்கு. ஓகேவா? அது மீறி இருக்கிறதெல்லாம் C++ல இருக்கு. இல்ல பைத்தான் கிடையாது, C++ மேக்ஸிமம். பைத்தான் ராப்பர் தான் மோஸ்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல. அண்டர்லைன் சி தான். நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிறைய C++ நிறைய இன்டர்னல் லைப்ரரிஸ் வந்து C++ல கூட கிடையாது, பைத்தான்ல மட்டுமே இருக்க லைப்ரரிஸ் இருக்கு இன்னுமே. அது வந்து ட்ரைனர்ஸ்க்கோ இல்ல மற்றவங்களுக்கு வந்து இன்னும் அது ஒரு நைட் மேரா தான் இருக்கு. ஏன்னா இன்னுமே அந்த ஏரியாஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்குலாம் ஆட்கள் இல்லை. ஸோ அதுதான் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பைப்லைன்ஸ் எல்லாம் ரஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பைப்லைன்ஸ் வந்து இப்ப ரஸ்ட்ல எழுதுறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஏன்னா மறுபடியும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணுமா அப்படின்னு யோசிக்காம எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
ஐ ஃபீல் தட் இந்த டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப யோசிப்போம்ல, நார்மலா எம்பெடடுக்கு எழுதுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்காம ஆஹ், இன்னும் பவர்ஃபுல்லான லாங்குவேஜஸ்ல வந்து இதை எழுத ஆரம்பிக்கணும். வெறும் பைத்தான் மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான லாங்குவேஜஸ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் நீங்க சொல்ற அந்த டிவைஸ் கம்பேட்டபிலிட்டியை எடுத்துட்டு வர முடியும். இது எல்லா எல்லா சைட்லயும் தானே வரணும், இது ஹார்ட்வேர் சைட்ல மட்டும் வராது. ஏன்னா ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நிறைய பேருக்கு என்னன்னா இன்ஃபரன்ஸ் லெவல் ஆஃப் என்ன டிஃபரன்ஸ்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்பைக்கிங் ஆமா மாடல்ஸ் தான் சொல்லுங்க. ஸோ ஆமா ஸ்பைக்கிங் அதாவது மாடல்ஸ் அதுவும் கண்டிப்பா அந்த ஒரு நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்ல அது ஒரு அது ஏரியா. இன்டென்ஸான ரிசர்ச். அந்த அளவுக்கு டெடிகேட்டா பண்ற மார்க்கள் இல்ல நம்ம கிட்ட. அதை பிரச்சனை இருந்துச்சு இந்தியாவிலே நிறைய ரொம்ப சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சாட்ஜிபிடி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சு. நான் அதுல இந்த விஷயம் எப்படி அது நம்மள அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஏன்னா அது என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, பிரச்சனை வந்து ஏஐ ஃபாஸ்டா க்ரோ ஆகுறது கிடையாது, மனுஷங்க ரொம்ப ஈஸியா விட்டு குத்துறாங்க, அதுதான் பிரச்சனை. லைக் நான் என் கூட கம்பீட் பண்றதுக்கு, நான் உன் கூட கம்பீட்டே பண்ணலடா அப்படின்றத நீ வந்து ஓரளவுக்காக கம்பீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் இஸ் நாட் ஈவன் கம்பீட்டிங் வித் மீ. ஸோ நான் வில் வின் த ரேஸ் வெரி ஈஸிலி அப்படின்ற ஒரு விஷயம் அது சொல்லுச்சு. வந்துட்டு இருக்கும். அது எத்தனை நாள் தாங்குங்கிறது தெரியல. திடீர்னு குபீர்னு வருது, குபீர்னு போகுது. ஆனா இந்த போன வாரம் பபுள் தான் நல்லா இருந்துச்சு. ஒத்துக்க மாட்டேன். இது பபுள், இது பர்ஸ்ட் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஒரு இல்ல ஏரியா பர்ஸ்ட் எல்லாம் ஆகாது. பர்ஸ்ட் ஆகலாம் ரீபர்பஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி, நான் சொல்ற மாதிரி இது இல்லைன்னா அது வேற ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படி விட்டாங்கன்னா என்னத்த வருது, அத்தனை அது பேர் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க என்ன அப்படி யோசிச்சா வந்து லைக் நம்ம மிஷின் எல்லாம் வந்துச்சு, எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு இல்ல விட்டுருந்தேன். இன்னைக்கு போன வேலை பிறகு அப்புறம் சும்மா இருந்தாங்கன்னா சண்டை போட வச்சுருவானுங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு அதை டைரக்டா நம்மள அடிக்கிறதுனால நம்மளால அதை ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம டைரக்டா நம்ம அடிக்கிறதுனால நம்ம ஏத்துக்க முடியல. 10 வருஷம் கழிச்சு போய் பாருங்களேன். 10 வருஷம் போய் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏஐ வந்தது எவ்வளவு நல்லதுப்பா, ஏஐ வரலன்னா நம்ம எப்படிப்பா எவால்வ் ஆயிருப்போம்னு கேட்போம். ரைட்டா? சேம் ஹேப்பன்ஸ் வித் கம்ப்யூட்டர், ரைட்? நீங்க கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபைல தூக்குறதுக்கும் எத்தனை பியூன் இருந்திருப்பாங்க. ஆபீஸ்ல வந்துட்டு இப்போ இருந்தபோது லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு 6 பேர் 7 பேர் வந்தாங்க. ஆனா ஒரு வேலைக்கு சேர்ந்த போது ஒரு ஆபீஸ்ல டிவிஷனல் ஆபீஸ்னு சொல்ற டிவிஷனல் ஆபீஸ்ல 50 பேர் வேலை செய்வாங்க. 30 to 50 பேர். அது என்ன, பிரிண்டிங்க்குலாம் தனியா ஒரு டிவைஸ் இருக்கும். சைக்ளோட்ரான்னு சொல்லுவாங்க டிவைஸ் பேரு. அதுல இங்க் தடவிட்டு அது பேப்பர் வச்சு சுத்தினாங்கன்னா அது பிரிண்ட் ஆயிட்டே வரும். இது ஒரு பாலிசி காப்பி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் அது பிரிண்டர் வந்து டாட் மேட்ரிக்ஸ் வந்துச்சு, அப்புறமா லேசர் வந்துச்சு, அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். அதுதான் அதுதான் நான் சொல்றேன். அப்போ வந்து பார்க்கும்போது இப்ப நம்ம இருக்க மாதிரிதான் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. அப்ப இருந்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பான். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவன எவ்வளவு அசிங்கமா திட்டிருப்பான். இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எழுதுறவன் எல்லாம் என்ன திட்டு வாங்கியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குல்ல. நீங்க எல்லாம் பார்த்து போய் ஏசில உட்காந்துக்கிறீங்க ஜாலியா, நாங்கெல்லாம் வெளில கஷ்டப்பட வேண்டியதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இதுதானே இருக்கும். இன்னைக்கு நம்மள அதை அஃபெக்ட் பண்றதுனால தான் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றோம். பட் டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் நீங்க போய் பார்த்துட்டு அப்ப யோசிக்கும் போது திஸ் எவல்யூஷன் இஸ் மச் நீடட்ன்றது உங்களுக்கு புரியும். பார்ப்போம் என்னதான் வந்துட்டு நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலையை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க எல்லாரும். கண்டிப்பா சரி, பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா வந்து பேசுவோம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் சுதர்ஷன். அண்ட் கண்டிப்பா. ஓகே, see you. Bye bye.